அனைவருக்கு வணக்கம். நான் காதில் டுடே எபிசோட். மதுமிதாவ பார்த்ததுமே வீட்ல இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறமா இனி மதுமிதா இங்கேயே இருக்கட்டும்ன்றாங்க பாட்டி. என்னுடைய ஆசை என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது உனக்கு என்ன வேணும் வேணும்னு கேட்பீங்களா? எனக்கு ஒரே ஒண்ணு, இது மட்டும் தான். மதுமிதா இங்கேயே இருக்கட்டும் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி இங்கேயே இருக்கட்டும். நாமளே வந்து ஒரு பையன பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கலான்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் ராகவ், நீங்க என்ன ராகவ் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னுவாங்க. அனு இருந்துட்டு, "அவனு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அபி? நீ தெரிஞ்சு பண்ணிக்கிட்டியா? தெரியாத பண்ணிக்கிட்டு இருக்கியாலான்றாங்க." "அக்கா நான் எல்லாமே தெரிஞ்சுதாக்கா பண்ணிட்டு இருக்கேன்னுவாங்க." "என்னக்கான்றாங்க." "அபி இங்க பாரு, உன்னுடைய வாழ்க்கையை நீயே இது பண்ணிக்கிற அபின்றாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாதன்றாங்க." "அக்கா நான் எதுவும் அவசரப்படல. நான் எல்லாமே யோசிச்சு தான் ஒரு முடிவும் எடுத்திருக்கேன்றாங்க." "நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளு அபின்னுவாங்க." "இல்லக்கா மதுமிதாய் நீங்க தான் இருக்கணுன்றாங்க." "இல்ல நான் யாருக்கும் வந்து கஷ்டமா இருக்க விரும்பல. நான் போறேன்றாங்க." ராகவ பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் பார்த்துட்டு போறதுக்காக வந்தேன்னு கிளம்புறாங்க. மதுமிதா, இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாங்க. ராகவன்றாங்க, பாட்டி என்ன சொல்றாங்களோ அதுபடின்றாங்க. ராகவ், மதுமிதா இங்கே இருக்கட்டும். ஒரு நல்ல வாழ்க்கைய நாமளே அமைச்சு கொடுக்கலாம். ஏன்னா, இத்தனை நாட்கள் அவ எங்க போனான்னு தெரியாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப இங்க தான் இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுல. அப்புறம் என்னன்றாங்க, ரூம் இல்லன்னு கவலைப்படுறியா அக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்த்துக்கலாம்க்கா. ரூம் மேல இருக்குல்ல, அங்க இருக்க வச்சிடலான்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு போறாங்க. ராகவ் வந்து ரூம் போயிட்டு அங்க பண்ணி வச்சிருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்றாங்க. எவ்வளோ கனவுகளோட, எவ்வளோ ஆசைகளோட இருந்தேன் நானு. அபிகிட்ட என்னுடைய காதல சொல்ல போறேன்ட்டு. ஆனா எல்லாமே இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அபி அந்த டெக்கரேஷன் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே, "ஓ! மதுமிதா முன்னாடியே வராங்கன்னு சொல்லிட்டு லாவண்யா உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? அதனால தான் இவ்ளோ டெக்கரேஷனா?" அப்படின்னுவாங்க. அப்போ வந்து, "இல்ல நான் சொல்றத கேளுங்க. எவ்வளோ சொல்ல வந்தாலும் சூப்பர் ராகவன்றாங்க. ஆனா மதுமிதாவ இங்க தங்க வைக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, என்னுடைய இடத்த அவங்களுக்கு நான் இப்ப விட்டுக் குடுக்க மாட்டேன். நான் என்னைக்கா இருந்தாலும் போறவ தான். அப்புறம் நீங்க அவங்க கூட சந்தோஷமா இருந்துக்கோங்க. ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமான ஏற்பாடா இருக்கு. சூப்பர் ராகவன்றாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்றத கேளு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எல்லாம் புரியுது ராகவ்" அப்படின்னுவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராகவ். அபி வந்து என்னுடைய வாழ்க்கை போச்சுன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நான் சொல்ல வரத இந்த அபி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்ட்டு ராகவ் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீலிங்ல இருக்காங்க. அப்புறமா இந்த இடத்துல நம்மளுடைய பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அத்தன்ட்டு ரொம்பவே சந்தோஷமா முரளிகிருஷ்ணன் பேசுறாங்க. இல்லாத பிரச்சனையே இருக்கிற மாரியும் இது மாரி எல்லாம் லாவண்யாக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாமே சொன்னேன். லாவண்யா சூப்பரா அரேஞ்ச் பண்ண பார்த்தல்லன்றாங்க. பார்த்தல்ல, மதுமிதாக்கு இல்லாத பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, இருக்கிற பிரச்சனை இல்லன்னு சொல்லி என்னென்ன பண்ணி எப்படியோ நம்மளுடைய பிளானும் சக்சஸ் ஆயிடுச்சுன்றாங்க. அதாவது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணமே வந்து சுந்தரி தான். சுந்தரி தான் டாக்டர் கிட்ட இப்படி சொல்லி இது மாரி எல்லாம் பண்ணி எல்லாமே பண்ண சொன்னதே நம்ம சுந்தரி தான். சுந்தரியோட பிளான் தான் இது எல்லாமே. அப்புறம் அத்தை நல்லா தூங்குங்க. தூக்கம் எங்க வருதுன்றாங்க. தூங்குனா தான் நல்லா யோசிக்க முடியும். அத்தை போய் தூங்குங்கன்றாங்க. இங்க வந்து ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அவங்களுடைய தங்கச்சியோட லைஃப்ப நெனச்சு அனு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.